விஜய் சாரோட பொலிட்டிக்கல் மீட் நடக்குது. ஆமாம். அண்ட் இது வந்து ஏதாவது ஜனநாயகனை பாதிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 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 அதெல்லாம் கிடையாது. அவர் எப்போ டிசைட் பண்ணிட்டார் இது வந்து அரசியல் வரணும்னு எப்போ டிசைட் பண்ணிட்டார். இன்றைக்கி அந்த பொலிட்டிக்கல் மாநாடே மிகப்பெரிய கோலாகலமாக இருக்குது. அவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, டிவி ஓப்பன் பண்ணாலும் அதுதான் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு பெரிய லெவலில் ஒரு மக்கள் கூட்டம் வருதுன்னா ஒரு தலைவனுக்கான அறிகுறி தானே அது. இது எல்லாமே அரசியலில் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஜெயசாரை பார்க்கணுன்றது லட்சக்கணக்கான பேர் வந்து நிற்கிறாங்க. இது அரசியலாக மாறும்போது எப்படி ஓட்டாக மாறும், அது வந்து மூமெண்ட்டாக எப்படி மாறப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குது. விஜய் சாரை பார்க்கணும், விஜய் சாருடைய ஜேர்னியில் நம்மளும் இருக்கணுன்ற ஒரு எழுச்சி இருக்குது. எல்லாமே நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். பட் ஆனால் இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. அரசியல் வேறு, சினிமா வேறு. அவர் சினிமாவில் ரசிக்கிற ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த படம் எப்போ வருது நம்ம கொண்டாடணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. முதல் 4 நாட்களில் 404 கோடி பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டை வந்து இந்த படம் பண்ணியிருக்குன்னா, கூலி பண்ணியிருக்குன்னா எங்கள் தலைவரோட படம் அட்லீஸ்ட் 450வது பண்ணணும் அப்படி எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்போது ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் புக்கிங் இருக்கும். அதுவும் கடைசி படம் மிகப்பெரிய அட்வான்ஸ் புக்கிங் மேபி 500 crores டார்கெட் பண்ணுவாங்க. அது இண்டஸ்ட்ரிக்கே நல்லது. நான் எப்பவுமே இது எல்லாமே எப்படி பார்ப்பேன்னா, இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ பெரிய டர்ன் ஓவரில் வர்றது தான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அது எல்லாமே திரையரங்கு வந்திருக்குல்ல. திரையரங்கில் வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்களாம் செலவு பண்ணது வந்து திரையரங்கு இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது, தமிழ் சினிமா க்ரோ ஆகுது. அந்த வகையில் ஜனவரியிலேயே ஜனநாயகனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு க்ரோத் கிடைச்சதா இண்டஸ்ட்ரிக்கே நல்லாயிருக்கும்.